எபிசோட் 66ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன? நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மா அவங்க எப்படியாவது ஆங்கர் அகாடமிக்கு போயிருவாங்க அப்படிங்கிறத நம்ம பிரெடிக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் தான் இந்த எபிசோட்ல வந்து மெயினா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மா வந்து கரெக்ட்டா வள்ளிக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரோ போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வேணும்னே வள்ளிக்கு வந்து ஸ்ட்ராங்கா தூக்கி அடிக்கிற மாரி பண்றது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, தியோ, தங்கம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ, தங்கம்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது, "நீ வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. பிராக்டிஸ் மேட்ச்ல கூட நீ இந்த அளவுக்கு வந்து பண்ணுவேன்ற கான்ஃபிடன்ஸ்லாம் எனக்கு இல்லாம இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த கடைசி மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் நீ புஷ் பண்ணி பண்ணியிருந்தா, நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம்." அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுல பத்மா நடுவுல பூந்து, "ஓ! அப்ப என்னால தான் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொல்றீங்களா? என்ன தான் ப்ளேம் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த சைடு அன்வான்டடா உள்ள வராங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு எவ்வளவோ இவங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனா எத்தன வாட்டி சொன்னாலும் நம்ம பத்மா திரும்ப திரும்ப அவங்களே அந்த என்னைய தான் கார்னர் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கொண்டு போறாங்க. ஸோ அங்க இருக்க சீனியர் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, "நீ வந்து நல்ல பிளேயர் தான். சூப்பரா ஆடுவ. ஆனா ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கியே!" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விட்டுர்றாங்க. அத டக்குன்னு நம்ம மாஸ்டர் மைண்ட் பத்மா புடிச்சுட்டு, "ஓ! அப்ப நான் வேண்டாதவளா போயிட்டேனா? மத்தவங்க சொல்றதெல்லாம் கூட ஓகே. ஆனா நீயே வந்து என்ன பார்த்து இப்படி சொல்ட்ட இல்லையா? ஓகே, நீங்க பேசுங்க. என்ன வேணா பேசிக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஓடிட்டே இருக்கு. பத்மா ஏன் வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. சரி நம்ம தியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பத்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பாதர் பண்ணுது. பத்மாலாம் அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பா அவங்க எதையோ நினைச்சு சப்ரஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நேரா நம்ம பேசணும். ஒரு வாட்டி கூட நம்ம பத்மா கிட்ட போயிட்டு, "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற?" நம்ம கேட்கவே இல்ல இல்லையா? ஸோ அத நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட் அப்படிங்கிற மாரி மார்னிங் போய் பார்த்தா அந்த இடத்துல பத்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ருக்மணி மேம்ட்ட போய் பேசி, "எனக்கு வந்து டிசி வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பவுமே நம்ம ருக்மிணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு வாயேன். நான் வந்து டீம் கிட்ட பேசுறேன்." அப்படின்றப்போ, "இல்ல இதுக்கு மேல என்னால வந்து கன்டின்யூ பண்ண முடியாது. அதையும் மீறி நான் பண்ணேன் அப்படின்னா, கிரிக்கெட் மேல இருக்க ஆசையே எனக்கு போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இவங்க ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா, ருக்மிணியால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களும் டிசிய குடுத்துடுறாங்க. ஸோ இத கேட்டோனே நம்ம தியோவும் சரி, எல்லாருமே போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் இவங்க வந்து, "நீங்க இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்க. நாளைக்கு திரும்ப நீங்க என்ன பழையபடி கார்னர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. என்னால இதுக்கு மேல இங்கேயே கன்டின்யூ பண்ண முடியாது. ஒரு சாரி சொன்னா எல்லாத்தையுமே மாத்திர முடியுமா?" அப்படிங்கிற மாரி இவங்க சுத்தமா அவங்களோட இதுலருந்து இறங்கி வர மாட்றாங்க. பட் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அத்தன பேருமே போயிட்டு அவ்ளோ இறங்கி போய் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கியுமே போயிட்டு வந்து பேசுறாரு. ஸோ ஜாக்கி அண்ட் பத்மாக்கு நடுவுல ஏதோ ஒரு மொமெண்ட் ஒண்ணு நடந்திருக்கும் போல. அது என்னன்னு நான் மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல அத காட்டலையான்னு தெரியல. ஸோ ஜாக்கி வந்து உண்மையா ரொம்ப ஜென்யூனா ஃபீல் பண்ணி தான், "நீ வந்து ஏன் போகணும்? நீ போயே ஆகணுமா?" அப்படிங்கிற மாரி அவர் பேசுவாரு. நம்ம பத்மா பார்த்தீங்கன்னா வந்து, "அன்னைக்கு நடந்தது ஒரு மொமெண்ட். அதுக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ உரிமை எடுத்துட்டுலாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு எல்லாரும் என்ன கார்னர் பண்ணி பேசினப்போ, நீ எனக்காக நின்னியா? எனக்காக பேசினியா? இல்ல தானே? அப்ப இப்ப எதுவுமே என்கிட்ட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ பத்மா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு மேல இங்க கன்டின்யூ பண்ண மாட்டாங்கன்றத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்க இறங்கி வர மாட்டேங்கிறது ரொம்பவே கிளியரா தெரியுது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நெக்ஸ்ட் நம்ம தங்கம் அண்ட் மணி. தங்கம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. மணி வந்து அந்த மெசேஜ அப்படியே காப்பி பண்ணி எக்ஸ்ட்ராவா ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜாக்கி பின்னாடி இருந்து பார்த்துட்டு அவர் குடுத்த ரியாக்ஷன் டைமிங்கா செம்மையா இருந்தது. காப்பி பேஸ்ட் கடவுளே! இந்த மாரிலாம் நீ பண்ணான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அந்த பொண்ணு உன்ன விட்டு போயிருவா. பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவா அப்படிங்கிற மாரிலாம் சொன்னோனே நம்ம மணிக்கு வந்து பயம் வருது. அவரு நேரா ஓடி போய் நம்ம தியோவ கூப்ட்டு, "எனக்கு லவ் பண்ண வரல. நான் வந்து ரொமான்டிகலி சேலஞ்சுடுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவரு ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தியோ, மாதேயன் இவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அதாவது நம்ம ட்ரிபிள் டேட் போலாம். ரிஷி, வர்ஷா, தியோ, மாதேயன் அதுக்கப்புறமா தங்கம் அண்ட் மணின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் டேட் போலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட்ல மெயினா நடந்தது இவ்வளோதாங்க. ஸோ எபிசோட் 66ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். 67ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.